ரோஹித் வெமுலா மரணம், விழுப்புரம் மாணவிகள் 3 பேர் தற்கொலை செய்து கொண்ட நிகழ்வு ஆகியவற்றிற்கு நீதி கேட்டு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையில் சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அதன் நேரடி காட்சிகளை இப்போது பார்க்கலாம். இத்தனாயிரம் கோடி செலவு, ஒவ்வொரு ஆண்டுக்கும் கல்விக்கு பல ஆயிரம் கோடியே ஒதுக்குது, செலவழிக்கல ஒதுக்குது. அதுக்கு திட்டத்துக்கு பேர 1500 கோடி ஒதுக்கல். அது யார் ஒதுக்கி கொண்டு வரான்னு தான் தெரியல. என்ன ஆகுது? எப்படி இவ்வளவு தனியார் கல்வி நிறுவனங்கள் முளைச்சது? யார் அனுமதிச்சது? படிக்காதவன் ஒருத்தன், படிக்காதவன். தனக்கு கிடைக்காத கல்வி என் தேசத்தின் மக்களுக்கு, என் நாட்டு மக்களுக்கு கிடைக்கணும்னு நினைச்சான். படிக்காத ஒருத்தன். ஆடு மாடுகளை போல நம் மக்கள் நிக்கணுமா? நம்ம பிள்ளைகள் நிக்கணுமா? படிக்க வேணாமா? அறிவு வேணாமா? படிச்சு நம்ம பிள்ளைகள் இந்த நாட்டை காப்பாற்ற மாட்டாங்களா? நம்பிக்கை வச்சு படிக்க வச்சார் பெருந்தலைவர் காமராஜர். இதே இந்த திருமுல்லப்பாயில் பிள்ளைவாயில் அந்த தெருவில் இருக்கிற வீட்டுல கோயம்புத்தூர்ல இருந்து 4-5 பேர் வந்து ஐயாவை பார்க்க வர்றாங்க. முதலமைச்சரா இருக்கும்போது என்ன விஷயம், என்ன செய்தி சொல்லுங்கன்னு கேட்கிறாரு. ஐயா, நாங்க கோயம்புத்தூர்ல ஒரு மருத்துவக் கல்லூரி தொடங்க போறோம். மருத்துவக் கல்லூரி, அதுக்கு நாங்க 20 லட்சம் போடுறோம். மீதி 80 லட்சத்தை நீங்க அரசாங்கம் மூலமா கொடுத்துட்டீங்கன்னா நாங்க தொடங்கிடுவோம். நான் 80 லட்சம் போடுவீங்க, நீங்க 20 லட்சம் போட்டு கல்வியை வியாபாரம் பண்ணலான்னு பாக்குறீங்களா? நீங்க எதுக்கு இவ்வளவு தூரம் வந்தீங்க? ஒரு கடிதத்தை எழுதி போட்டிருந்தா கேட்டிருந்தா நான் முடியாது, ஒரு கடிதத்தை எழுதி போட்டு வேலையை பார்த்துருப்பேன். நீங்க எதுக்கு இவ்வளவு தூரம் வந்தீங்க என்று சொல்றாரு. 80 லட்சம் அரசு கொடுக்கணும்னா 20 லட்சம் அவங்க போட்டு தனியார் மயமாக்கி கல்வியை வியாபாரம் பண்ணுவாங்களாம். எந்திரிச்சு போங்க. அதுக்கப்புறம் அந்த மருத்துவக் கல்லூரி அவர் கட்டினார், அது வேற. ஆனால் தனியார் இடத்தில் கல்வி போய்விடக்கூடாது என்று ஒரு படிக்காதவன் கவனமா பார்த்துட்டு இருந்தான். ஏன்னா கல்வி பொதுமையா இருக்கணும். இந்த தேசத்தின் மக்களுக்கு ஏழைக்கு ஒண்ணு பணக்காரனுக்கு ஒண்ணு என்று இல்லாமல் சமமா இருக்கணும்னு நினைச்சான். படிக்கிற இடத்துல ஏழை பணக்காரன், உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி என்று பாகுபாடு தெரியாது. சீருடை அணிஞ்சு ஒரே மாதிரி உடை அணிஞ்சு உட்கார்ந்து படிக்கணும்னு நினைச்சான். அப்படிப்பட்ட தலைவன் வாழ்ந்த நாடு, ஆண்ட நாடு. இன்னைக்கு எங்க இருக்குது? எல்லா உலக நாட்டுல சொல்றான், ஒரு நாட்டினுடைய ஒரு தேசத்தினுடைய எதிர்காலம் அந்த நாட்டின் வகுப்பறையில் தான் தீர்மானிக்கப்படுது. அப்படி தீர்மானிக்கப்படுகிற வகுப்பறையா இது? அப்படி இருக்குதா? உள்ளே போகும்போது ஒரு வகுப்புல ஒரு பொறியியல் கல்லூரியா மருத்துவக் கல்லூரியா 50 லட்சம் 40 லட்சம் ஒரு முதலீடு. அது எப்படி கல்வியா இருக்கும்? இத படிச்சு போனா இந்த வேலைக்கு போனா, இந்த வேலைக்கு போனா இத்தனை லட்சம் இத்தனை ஆயிரம் சம்பளம் கிடைக்கும். வியாபாரம், சந்தை. ஒரு அரசு தன் நாட்டு மக்களுக்கு குடிக்கிற நீரை, படிக்க கல்வியை, உயிர் காக்கிற மருத்துவத்தை சரியா சமமா தரமா இலவசமா தர முடியலன்னா எதுக்குடா இந்த அரசு? அது இருந்தா செத்தா என்னடா? எதுக்கு இந்த அரசு? எதுக்கு? யாரா இந்த கல்லூரிக்கு அனுமதி கொடுத்ததுன்னா ஒருத்தர் இந்த அரசு அவங்க ஆட்சியில தான் கொடுத்தது. அவர்கிட்ட கேட்டா இல்ல இவங்க ஆட்சியில் தான் கொடுத்தது. நாங்க கேனப்பைய மக்க, நீ சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு அணுல இந்த கருணாநிதி ஜெயலலிதாவுக்கு தெரியாம வந்துருச்சா இழுந்தகரைக்கு இந்த கல்பாக்கத்துக்கும் நீற்றின ஆய்வு இவங்க 2 பேருக்கும் தெரியாம அந்த மலை கொடையிறானா? நீற்றின ஆய்வு கேளு. யார் கொண்டு வந்தது? யாருடைய ஆட்சி? வாயை திறக்க மாட்டான். வாய ஒரு வயது திறக்கிறது இல்லை. யாரோ தூங்கிட்டு இருக்கும்போது வானத்துல இருந்து வந்து நட்டு வச்சுட்டு போயிட்ட மாதிரியே நினைப்போம். பல ஆண்டுகளா, இதுக்கு முன்னாடி பல மாதங்களா டிடி கல்லூரி மாணவர்கள் இதே மாதிரி போராடிட்டு இருந்தா. இந்த எஸ்விஎஸ் கல்லூரி மாணவர்கள் மாதிரி தோத்தே போனா. எவ்வளவோ அந்த போராட்டத்தில் பங்கேற்று அது எவ்வளவோ அழுத்தங்களை கொடுத்து பார்த்தோம். அரசு கண்டுகொள்ளவே இல்லை. நீதிமன்றத்துக்கு போய் அங்கேயும் தோத்தே போனார்கள் இந்த மாணவர்கள். அவருடைய எதிர்காலம் என்ன ஆச்சுன்னு தெரியவே இல்லை. அடித்தட்டுல இருந்து 1000 கனவுகளோடு படிச்சு முன்னேறணுங்கிற பெரும் நம்பிக்கையோடு வந்த பிள்ளைகள் எல்லாம் வாழ்க்கை சிதஞ்சு சின்னாவனமாய் போச்சு. அதை போல இந்த கல்லூரி, எஸ்விஎஸ் கல்லூரி ஒரு கொலைக்களமாக இருந்திருக்குது. 8 ஆண்டுகள்ல ஒரு பொறுப்புள்ள பல்கலைக்கழகம், எம்ஜி ராமச்சந்திரா பல்கலைக்கழகம் சொல்லுது அது முறைகேடானது, அதுல அனுமதி இல்லை, அது எங்களுக்கு அதுக்கும் தொடர்பு இல்லைன்னு. 8 ஆண்டுகள் அவன் எழுதின தேர்வுக்கெல்லாம் நீ மதிப்பீடு செஞ்சிருக்க, அவன் தாள்களை திருத்திருக்க, விடைத்தாள்களுக்கு மதிப்பிட்டு இருக்க.
அப்பயே நீ நிராகரிச்சிருக்க வேண்டியதானே? எதுக்கு நீ அந்த தாள்களை திருத்தி நீ மதிப்பெண் போட்ட? அது எவ்வளவு பொறுப்பற்ற பதில். மாவட்ட ஆட்சியாளர்கிட்ட மனு கொடுத்துருக்காங்க, காவல்துறையிட்ட மனு கொடுத்துருக்காங்க, கல்லூரி நிர்வாகத்திட்ட முறையிட்டு இருக்காங்க. இந்த பிள்ளைங்க ஒரு இடத்துல கூட அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கப்படல. அப்படின்னா எவ்வளவு முறையற்ற நிர்வாகம் இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்குன்னு அரசின் கவனத்துக்கு வந்திருக்காதா? இத்தனை போராட்டங்கள்ல ஒரு தடவை கூட வரலையா? உளவுத்துறை கொண்டு போகலையா? கொண்டு போகலைன்னா அது என்ன உளவுத்துறை? கொண்டு வந்து கவனத்தில் இருக்கிறது என்ன அரசு? யாராவது செத்தா தான் திரும்பி பார்ப்பாங்கன்னா அப்ப இது என்னடா அரசு? இது யாருக்கான அரசு? யாருக்கான அரசு? மக்களுக்கானதா? முதலாளிகளுக்கானதா? யாருக்கானது? இன்னைக்கு ஒரு கல்லூரியில 3 மாணவிகள் தற்கொலை பண்ண பிறகு அது அரசு, அந்த கல்லூரி மாணவிகளுக்கு அரசு கல்லூரியில படிக்க வாய்ப்பு. சாகலைன்னா இன்னும் போராடிட்டு தான் இருப்பாங்க. அப்படி எத்தனை கல்லூரி தமிழ்நாட்டுக்குள்ள இருக்குது? எத்தனை கல்லூரிகள் இருக்குது உள்கட்டமைப்பு இல்லாம, முறையாக அனுமதி பெறாம, பணம் பறிக்கிற ஒரு நிறுவனமா, ஒரு கொடுமையின் கூடாரமா? எத்தனை கல்லூரிகள் பள்ளிகள் இருக்குன்னு யாருக்கு தெரியும்? எதை பற்றியும் கவலைப்படாத அரசு. ஐயா கலைஞர் சொல்றாருன்றாங்க, மாணவர்களாம் தற்கொலை செய்து சாகாதீங்க, நாங்க வந்தவொடனே உங்களை எல்லாரையும் மொத்தமா கொண்டுறோம், நீங்க தேவையில்லாம போய் தற்கொலை பண்ணி சாகுறீங்க. நீங்க வேலையே தான் போர்ல சத்தம், நிம்மதியா போய் எம்ஜி ராமச்சந்திரா மருத்துவமனையில தூங்கினாரு, எதை பற்றியும் கவலைப்படல. இன்னைக்கு அதை பேச ஒருத்தருக்கான பாரு இந்த நாட்டில்.